ஹலோ வீப்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெதரிங் வித் யூ அனிமி ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2019 வந்த அனிமி இது. நான் ஜாப்பனீஸ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். தமிழ் டப் இருக்கான்னு தெரியல, மேபி ஃபேன் டப் இருக்கலாம். இந்த அனிமி ஃபிலிமில் ஹொடாக்கா, ஹீனா இவங்க தான் லீட் கேரக்டர்ஸ். இவங்கள தவிர்த்து சுகான ஒரு கேரக்டர் வரும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்னொரு கேரக்டர். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமி ஸ்டோரி தான், ஆனால் ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுருப்பாங்க. ஹொடாக்கா ஊர்லேருந்து தப்பிச்சு டோக்கியோ வருவான் கப்பலில். அப்போ எதிர்பாராத விதமாக கப்பலில் இருந்து கீழே விழுக போகும்போது சுகான ஒரு கேரக்டர் வந்து காப்பாற்றி அவரோட அட்ரஸ் கொடுத்துட்டு போகும். தென் ஹொடாக்கா டோக்கியோ வந்ததும் அவனுக்கு பார்ட் டைம் ஜாப் தேடுவான். ஆனால் இவனுக்கு வயசு 16 தான். ஸோ எதுவுமே கிடைக்காது. அண்ட் இவனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு கன்னு கிடைக்கும். அப்படியே ஒரு நாள் நைட்டு ஹோட்டலில் பன்னும் கிடைக்கும், ஐ மீன் பர்கர். அதை கொண்டு வந்து கொடுக்கறது ஹீரோயின் ஹீனா. தென் இன்னொரு நாள் ஹீனாவை யாரோ 2 பேர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கவும் ஹொடாக்கா கன்னு வச்சு அவங்கள காப்பாற்றுவான். அண்ட் வெதரை ஹீனா கண்ட்ரோல் பண்ணுறதும் ஹொடாக்காக்கு தெரிய வரும். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணால் ஹீனா செத்துருவா அப்படின்னு தெரியாது. அண்ட் போலீஸும் நம்ம ஹொடாக்காவை தேட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹொடாக்கா ஹீனா சேர்ந்தாங்களா, போலீஸ் ஹொடாக்காவை அரெஸ்ட் பண்ணிச்சா, இது எல்லாம் தான் முழு கதையும். நான் ஆல்ரெடி ஸ்பாய்லர் பண்ணியிருக்கேன், அது எனக்கே தெரியும். ஆனால் அவாய்ட் பண்ண முடியல. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம். ஆனால் பார்க்க ஆரம்பித்தா நிறுத்த முடியாது, அப்படியே நம்மளை மிதக்க வைக்கும். அண்ட் ஹீனாக்கு தம்பியாக ஒரு கேரக்டர் வரும், செம்ம லூட்டியாவன். சுகா கேரக்டர் கூட இன்னொரு பொண்ணும் இருக்கும். அவங்க கேரக்டரும் செம்மையாக இருந்துச்சு. சுகாக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பாண்டிங் அப்படிங்கிற சொல்கிற விதம் செம்ம. ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டமோட இந்த அனிமி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வர சவுண்ட் மிக்ஸு, பிஜிஎம் ஸ்கோரு அண்ட் ரெயின் சவுண்டு, வாட்டர் ட்ராப் ஆகிறது எல்லாமே தனித்தனியாக எடுத்து காட்டும். நம்மளை அப்படியே அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போகும். ஓவராலாக ஒரு ஃபிலிம் குட் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெதரிங் வித் யூவை பார்க்கலாம்.